6th மேக்ஸில் நியூ சிலபஸில் சாப்டர் 3ல் எக்ஸசைஸ் 3.12 6 சம். நான் சம்மை ரீட் பண்ணல, சம்மோட மீனிங் மட்டும் சொல்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கருப்பு தேனீக்கள் இருக்குது, அது மொத்தம் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 2x². இந்த இதுலேருந்து ஒரு ட்ரீக்கு போகுது, அது எவ்வளோ போகுதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த குரூப் வென் டு ஏ ட்ரீக்கு போகுது. அப்படின்னா பாதி வந்து ஸ்கொயர் ரூட் கொண்ட தேனீக்கள் வந்து ஒரு மரத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். சரியா? அடுத்து அகைன் 8/9 ஆஃப் பீஸ் வென் டு த சேம் ட்ரீனா 8/9 தேனீக்கள் வந்து அதே மரத்துக்கு திரும்பி போகுதுன்னு அர்த்தம். த ரிமைனிங் 2 காட் அப் இன் ஏ ஃப்ராக்ரண்ட் லோட்டஸ். 2 வந்து மீதி இருக்குது, அது என்ன ஆச்சுன்னா ஒரு மலரோட மனத்தில் வந்து சிக்கிடுச்சு தேனீக்கள். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மொத்த தேனீக்களோட எண்ணிக்கை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னென்ன கிவன் கொடுத்துருக்கோன்னு அதை அப்படியே எழுதிருங்க, சொல்யூஷன் எழுதிங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் ஈக்குவல் டு மொத்த தேனீக்கள் எண்ணிக்கை எத்தனை 2x² எழுதிக்கணும். அப்புறம் என்ன கொடுத்துருக்கான், செகண்ட் ஒன் என்ன கொடுத்தனா நம்பர் ஆஃப் பீஸ் தட் went to a tree. பாதி போச்சு இல்லை, இதுலேருந்து பாதி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேனீக்கள் போச்சு இல்லை, அது எப்படி எழுதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்ட்டு 2x². இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆன பிறகு மீதி என்ன இருக்குது, √x² இருக்குது. √x² வெளியே எடுத்தால் எக்ஸ். அடுத்து அகைன் திரும்பி எவ்வளோ போயிருக்கு, 8/9 தேனீக்கள் போயிருக்கா. பீஸ் went to the tree for second time. எவ்வளோ போயிருக்கு 8/9 into 2x². இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 8 2s are 16x²/9. இப்போ ரிமைனிங் எத்தனை தேனீக்கள் இருக்குது, இந்த மலரில் சிக்கிடுச்சு 2 தேனீக்கள் 2 பீஸ். இப்போ எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க, ஒன்றா எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு டோட்டல் 2x² மைனஸ் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம்ல ஆன்சர் எக்ஸ் மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம்ல 16x²/9 ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை ரிமைனிங் இருக்குது 2. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணுமா, டிவைடட் பை 9. இப்போ இது எல்லாத்தையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுமா, இதையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 18x². இதையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9x. இது 9ஆல் மல்டிப்ளை பண்ணதில்லை, ஏன்னா டினாமினேட்டர் 9 இருக்குது. 16x² ஈக்குவல் டு 2. இந்த 9 வந்து இந்த சைட் போயிடுமா, 18x² மேலே இருக்கிறது அப்படியே எழுதிங்க. 9x மைனஸ் 16x² ஈக்குவல் டு 9 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 9 2s are 18. இப்போ 2x² டேர்ம் இருக்குது, 18 ஒன்று மைனஸ் 16 ஒன்று. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும், 2x² மைனஸ் 9x. இந்த 18 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இது ஒன்று என்ன ஈக்குவேஷனில் இருக்குது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. இது என்ன மெத்தடில் பண்ணணும், இப்போ ஃபேக்டரைஸ் மெத்தடில் பண்ணணும். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 18 into 2 மைனஸ் 36. ப்ராடக்ட் வந்து மைனஸ் 36. சம் என்னது நமக்கு மைனஸ் 9. இப்போ எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 36 வருதுன்னு பார்க்குறோம். 12 3s are. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்னென்னு வரணும், 9ன்னு வரணும். இப்போ இங்கே என்ன சைன் வருதோ அது பெரிய நம்பருக்கு போட்டுருணும், பெரிய நம்பருக்கு போட்டாச்சு. இப்போ x² பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை டிவைட் பை 2 ரெண்டுத்துக்கும் போட்டுருங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 6 are 12. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தமா, இதை கேன்சல் பண்ண முடியாது. இது கூட என்ன சேர்த்துக்கணும், எக்ஸ் சேர்த்துக்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் 6. இந்த டேர்ம் 2 இது கூட என்ன எடுத்துக்கணும், எக்ஸ்ன்னு சேர்த்துக்கணும். அப்புறம் 2x + 3 ஈக்குவல் டு 0. தனித்தனியாக ஈக்குவல் 0 போடணுமா, எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 6. 2x + 3 ஈக்குவல் டு 0, 2x ஈக்குவல் டு மைனஸ் 3. இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 3. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/2. இது நெகட்டிவ் சைனில் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்க கூடாது எக்ஸோட வேல்யூ. இப்போ அப்படின்னா நம்ம இதை எடுத்துக்கணும், இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 6 மட்டும் தான் எடுத்துக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் ஈக்குவல் டு 2x². 2 into x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 6. 6 the whole square போட்டுங்க.
2 இன்ட்டு 6 ஸ்கொயர் பண்ண 36 ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 72 தேனீக்கள்